ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஏ இன்டரை பாஸ் பண்ண டைம் ரொம்ப எடுக்குதா, அது அதை டைம் எடுக்கிறத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கும் டைம் கன்சம்ஷன் ரொம்ப எடுக்குது, இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுறது ஈஸி இல்லையா, அதனால் இந்த வீடியோ. ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு டைம் சிஏ இன்டர் பாஸ் ஆக எடுக்குதுனாலே வீட்டிலேருந்து ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது எப்போ பாஸ் ஆக, படிக்கிறியா இல்லையா, வேலைக்கு போறியா அப்படின்ட்டு நிறையா இந்த மாதிரி கேள்வி திட்டு இதெல்லாம் வரும். நான் எப்படி பண்ணால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனாக பேசிட்டேன். அடுத்த அட்டம்ப்ட் பாஸ் ஆவேன், இல்லை பாஸ் ஆகிடுவேன், நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு போய் சொல்கிறத விட என்ன கேட்டால் ஒரு திட்டு வாங்குறதோ, உண்மையை சொல்லிட்டு திட்டு வாங்குறது எனக்கு கேட்டால் பெட்டர். ஏன்னா அப்பா இப்போ உங்களுக்கு நீங்கள் என்னதான் உங்களுக்கு திட்டினாலும் நீங்கள் ஃப்ரீடமாக மூவ் பண்ணலாம், அவங்களுக்கும் புரியும். என்னது சும்மா நான் ஃபெயிலுன்னு சொல்கிறத விட இது எவ்வளோ கஷ்டம், அதாவது எவ்வளோ கஷ்டம் சில பேருக்கு இருக்கலாம். நான் டாப்பரை பற்றிலாம் நான் பேசவே இல்லை இங்கே. இந்த இந்த வீடியோ நான் குறிப்பாக யாரை பற்றி யாருக்காக இந்த வீடியோவில் தான் சொல்கிறேன்னா, இந்த சிஏ இன்டர் பிகாம் முடிச்சுட்டு சிஏ பற்றி ஒரு அவேர்னஸே இல்லாமல் ஜஸ்ட் பிகாம் வந்த பிறகு சிஏ ஒன்று இருக்குது, எனக்கு இப்போ தான் ப்ரோ சிஏ பற்றி அந்த மாதிரி இந்த முதல்ல சிஏ படிக்க வராங்க இல்லையா, அதுவும் என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு கோச்சிங் சென்டரில், இந்த கோச்சிங் சென்டர் அதாவது அந்த கிளாஸஸ்லாம் போவேன். ஏன்னா சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி இல்லை பெரிய பெரிய கோச்சிங் சென்டர் போகிறவங்களுக்கு கூட கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு அவேர்னஸ், ஒரு கைடன்ஸ் கிடச்சிடும். நான் இந்த வீடியோ குறிப்பாக யாருக்குன்னா, ரொம்பவும் ஒரு பெரிய கோச்சிங் சென்டர் போக முடியாமல் ஒரு லோ லெவலில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு காமனான பிரச்சனை இருக்குன்னா, இது பாஸ் ஆக எவ்வளோ டைம் எடுக்குங்கிறது, அதை பற்றி பேரண்ட்ஸுக்கு சொல்கிறதும், ரெண்டாவது அந்த எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணுங்கிற அவேர்னஸ்ஸே ரொம்ப நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கும் சேர்த்து தான் ஆரம்பத்தில் எனக்கும் இல்லை. நான் எப்படி சொல்கிறது, ஆரம்பத்தில் ஏஎஸ் 2 பார்த்துட்டு அது ஒரு தனி சாப்டரு, இவ்வளோ தான் சிஏ இன்ட்ரு நினச்சிட்டு இருந்தேன் ஏஎஸ் 2 மட்டும் பார்த்துட்டு. ஏன்னா அப்போ புக்கும் வரல, அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, அவங்களுக்காக ஒன்றுமே புரியாமல் இதுவா அதுவான்னு இருப்பாங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனாக பேசிடுங்க. இந்த மாதிரி பாஸ் ஆக டைம் எடுக்கும், நான் இதை படிச்சிருக்கேன், ஸ்ட்ரகிளாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட சப்போர்ட் கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா வீட்லேயே இருந்துக்கிட்டே வீட்லேயே அம்மா அப்பாவே இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இது பண்ணுறத விட கொஞ்சம் சொல்லிடலாம், அது பெட்டரு. அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப நிறையா எடுக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இன்டர் பாஸ் பண்ணவே டைம் எடுக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது நார்மல். அது ஒரு அக்கறைப்பட வேண்டிய விஷயந்தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவே மனசுக்கே ஒரு பாரமாக மாறும்போது எனக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு. இப்படி பாரமாக மாறும்போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை நீங்கள் டைம் ஆகுதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள், அதை நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அதை வச்சு கவலைப்படுறது நீங்கள் அதுக்காக நான் என்ன கவலைப்படணும். ஆனால் நான் என்ன சொல்லணும்னா ரொம்ப கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி இந்த பாதையில் போகிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போது நீங்கள் மற்ற பிஸ்னஸ்க்கும் சிஏ இன்டர் இதுக்கும் என்ன, சிஏ இன்டர் சிஏ ஃபைனல் முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறது என்ன வித்தியாசம்னா, சிஏ இன்டர் ஃபைனல் முடிக்க கொஞ்சம் வருஷம் எடுக்க தான் செய்யுது, இல்லைங்கள. ஆனால் நீங்கள் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபேம் வைக்கிறீங்க, எல்எல்பியில் வைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு ஃபேம் வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம், ஒரு சிஏ சர்வீஸை வச்சு ஃபேம் வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் அதை வைக்கும்போது இந்த வருஷம் நீங்கள் இது பண்ணுவீங்க பார்த்தீங்களா, வேஸ்ட் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, படிப்புக்காக ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம சரியாக படிக்காத காரணத்தினால, இந்த மாதிரி நிறையா காரணத்தினால டைம் எடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் ஒரு லிவரேஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் மற்ற பிஸ்னஸ் ஒரு ரேண்டமான ஸ்டார்ட் அப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப ஒரு மாதிரி கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதுக்கு ஃபேக்டர்ஸ் 1008 இருக்கும். ஒரு இடம் எந்த இடத்துல வைக்கிறோங்கிறது நம்ம சர்வீஸையும் தாண்டி நிறையா இது இருக்கும். அதனால் அது சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு சிஎஃப்எம்க்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். மற்ற பிஸ்னஸோட கம்பேர் பண்ணும்போது, ஸ்டார்ட் அப்ஸோட கம்பேர் பண்ணால் சிஎஃப்எம்க்கு எப்போவுமே சக்ஸஸ் ரேட்டு மற்றதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் மற்ற ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கிறவங்களாம் உழைக்கிறாங்க இல்லையா, என்ன சொல்கிறது, அவங்க அதை முன்னுக்கு கொண்டு வரணும், அதை ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸாக மாற்றணும், இந்த மாதிரி நிறையா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க.
அந்த லெவல் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் சிஎஃப்எம்க்கோ சிஏ சர்வீஸ் அந்த இதுக்கும் பண்ணீங்கன்னா, நான் வேலைக்கு போகிறத பற்றி பேசலை, ஒரு சிஎஃப்எம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் பாஸ் அது வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எப்போவுமே. என்ன சொல்கிறது, ரிட்டர்ன்ஸுங்கிறது அதில் எக்ஸ்ட்ரா இருக்கும் கம்பேரிங் டு ஆர்டினரி ஸ்டார்ட் அப்ஸ். ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைக்கிறான், நீங்கள் இங்கே சிஎஃப்எம்மில் 10 மணி நேரம் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராஃபிட் அதிகமாக வர ஜாஸ்தி டைம் இது சான்சஸ் நிறையா இருக்குது. இது வந்து இந்த இதில் யோசிங்க, இது வந்து ஒரு லிவரேஜ் மாதிரி ஒரு 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 சேஃபான சைடு மாதிரி யோசிங்க. டைம் கன்சியூம்ஷனை இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் எனக்கு கொஞ்சம் பணம் வர்றது கொஞ்சம் அதை பற்றி நினச்சி பாருங்கள். ஏன்னா படிக்கும்போது பணத்தை பற்றி யோசிக்கூடாது தான். இந்த டைம் ஆனாலும் ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு ஃபேம் ஆரம்பிச்சாலும் வேலைக்கு மேலே சம்பளம் நிறையா வரும், மற்றவங்கள கொஞ்சம் இது பண்ணுவாங்கிற ஒரு இதை பாருங்கள். அதுக்கப்புறம் சிஏ அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பற்றி நான் பேச வரல, ஸ்டேட்டஸ்ன்னு சிஏ அப்படி நான் என்ன சொல்கிறது அந்த மாதிரி நான் வழக்கமாக பார்க்குறது இல்லை. ஆனால் பொது வெளியில் அப்படி தான் இருக்குது. டாக்டரு, சிஏ, இந்த மாதிரி இன்ஜினியர், இந்த மாதிரினா ரொம்ப படிச்சிருக்கீங்களோ, பெரிய படிப்பு படிக்கணும், அது ஏதோ ஒரு லைக் என்ன சொல்கிறது ஆடர் மாதிரி வச்சுக்கிங்க. என்ன கேட்டால் அதுக்காக அது எந்த வகையிலையும் நான் மோட்டிவேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிஏங்கிற ஸ்டேட்டஸு அப்படின்னு ஓப்பனாக சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ணால் நல்லாயிருக்கும் சில பேர் நினைக்கலாம். அதை கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் படிங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டைம் கன்சம்ஷனை ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணாமல் ஒரு ஈஸியாக அதுலேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டு மனசு கொண்டு போய் கவலைப்படாதீங்க ரொம்ப டைம் ரொம்ப ஆகுதுன்ட்டு. அதே மாதிரி நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நீங்கள் என்ன இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க டாப் நல்லா படிக்கிற பசங்க எங்கே சிஎன்ட்டுன்னு இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன், டிசிப்ளினாக உட்காந்து படிக்கணும், வில் பவர் வேணும், அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. நீங்கள் டிசிப்ளினோட படிக்க ட்ரை பண்ணுங்கள். டிசிப்ளின் நான் எதை சொல்ல வரேன்னா, கரெக்டாக தினைக்கும் 9 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிறது, தினைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்குது, அதை பற்றி எந்த விதமான டிசிப்ளினை சொல்ல வரேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏன் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த காரணத்தை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிங்க. ஏன்னா அம்மா அப்பாவுக்காக இருக்கலாம், அந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்கும். இந்த காரணத்தோடு ரொம்ப கனெக்டடாக இருங்க, எமோஷ்னலி அட்டாச்சாக இருங்க. ஏன்னா நீங்கள் சில சமயங்களில் வில் பவராலே முடியாத விஷயம் நான் ஏன் பண்ணணுங்கிற ஒரு காரணம் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப பண்ணலாம். நான் ரொம்ப வில் பவர் ரொம்ப நம்புகிற ஒரு ஆள், ஆனாலும் உண்மை என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் தான் எப்போவுமே ஜெயிக்கும் வில் பவரை விட. அதனால் எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட எமோஷ்னலி அட்டாச் ஆகிடுங்க. எப்போவுமே என்ன சொல்கிறது எமோஷ்னலி அந்த சார்ஜப்பாக வச்சுக்கிங்க. இப்போது சில பேருக்கு சில விஷயங்களை பார்த்தா எமோஷனல் ஆவாங்கள்ல, என்ன சொல்கிறது, இப்போ அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துருக்காங்கன்னா அதை பார்க்கும்போது நம்ம ஒரு மாதிரி நம்ம டக்குன்னு போகணும், நம்ம வேலைக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு காரணத்தை எமோஷ்னலி சார்ஜப்பாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி தினைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்க. ஒரு நாள் என்ன மிஸ் பண்ணாமல், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் தினைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி என்னால் 1 மணி நேரம் தான் படிக்க முடியும்னா அப்பயும் பரவாயில்ல, அந்த 1 மணி நேரம் வச்சும் படிச்சிருங்க. நான் இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணியிருப்பேன்னா, டைம் கன்சம்ஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படி அந்த சேட்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பேன். நான் ஏன் இது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, இது வந்து ஒரு மாதிரி கிரவுண்டடாக எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன், எனக்கும் டைம் எடுத்துகிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நினச்சி தான் நான் எடுத்துருக்கேன். நீ பாஸ் ஆகிட்டு பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நான் எல்லா கமெண்ட்டையும் படிச்சுட்டு தான் இருக்கேன், ஒரே ஒரு கமெண்ட் தான் வரைக்கும் வந்திருக்கு. ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் என்ன ஏதாச்சும் டாபிக் வீடியோ போடணுமா, அதாவது இன்டர் ரிலேட்டடாகவும் சொல்லுங்கள்,
இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் டாபிக் மனசில் வச்சுருந்தாலும் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் ப்ராப்ளம் சால்விங் சீரியஸ் வந்து இருக்குது. அதாவது இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், டெஸ்ட் யுவர் நாலேஜ், பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்லாம் எனக்கு தெரிஞ்சது எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.